ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சில்லி பை வைட்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோப்ளாக்ஸ் புல்லர் ராக் தான் கேம் தான் கைஸ். வாங்க நம்ம கேமுக்குள்ளார இப்போ போகலாம். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா கைஸ், வெறும் சிம்பிள் கான்செப்ட் தான் கைஸ். நம்மளோட ஸ்டாமினா, ஸ்பீடு இதை மட்டும் ட்ரைனிங் பண்ணணும் கைஸ். ட்ரெயின் பண்ணி ஒரு ராக் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க, அதை நம்ம இழுத்துட்டு போகணும் கைஸ். அவ்வளோதான். என் கூட யாருமே விளையாடலை கைஸ், அதனால் இப்போதைக்கு நான் தனியாக விளாட்றேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் கைஸ். இது வச்சு நம்ம 200 அந்த இது மீட்டர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் கைஸ். அதை வச்சு 200 மீட்டர் போனதுக்கப்புறம் ஒரு வின் கிடைக்கும். அந்த வின்னை வச்சு நம்ம ராக்ஸ் அப்படியே இன்னும் பவர்ஃபுல், இன்னும் வெயிட்டான ராக்ஸாக மாற்றலாம் கைஸ். அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க கைஸ். பெல் ஐக்கானை மறக்காமல் ஆளில் போட்டுக்கோங்க. சரி வாங்க நம்ம போய் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். கைஸ் என்ன கைஸ் இவ்வளோ பொறுமையாக போகிறேன், இதுக்கு தான் நம்ம ட்ரைனிங் பண்ணணும் போல். இங்கே பாருங்கள், அந்த சைடில் ரைட் சைடில் இது ஸ்டாமினா தெரியுது கைஸ். அது கம்மியாகும், அது ரீஃபில்லாக வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் இழுத்துட்டு போகணுமா கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ட்ரைனிங் பண்ணிக்கணும் கைஸ். இது அங்கே பாருங்கள், 2000 மீட்டர் போனால் தான் ஒரு இது முடியும். ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணணும் கைஸ். ஃபஸ்ட்டு 0 இதுலேருந்து அப்படியே போக தான் அதிகமாகணுமா போகுது கைஸ். அதுக்கப்புறம் நான் கைஸ் நான் பப்ஜி விளாட்லான்னு இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோவும் எல்லாம் பாருங்கள் கைஸ். வாங்க நம்ம இது பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் நான் கேம் விளாட்ணும், எந்த கேம் விளாட்ணுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுவே அப்லோட் பண்ணுவேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நான் கொஞ்ச நேரம் ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓரளவுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணிட்டேன். என்னை ட்ரைனிங் இதில் நடுவில் வர கொஞ்சம் தூரம் போனேன் கைஸ். ஆனால் பாதி தான் போட முடிஞ்சிச்சு. இப்போ நல்லா நான் இது ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ இன்னும் ஸ்டாமினா தான் கைஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும். அதை வச்சு இதில் வேறு நடுவில் ரோப்ளாக்ஸ் பை பண்ணுங்கள் அப்படின்னே வருது கைஸ். சரி வாங்க இப்போ நம்ம போய் ட்ரை பண்ணலாம். இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குது போவோன்னு. என்ன கைஸ் இப்பயும் அப்படி தான் போகிறேன். ஏதோ ஓகே, கொஞ்சம் தான் இதுவாக இருக்குது. ஸ்டாமினா விட சீக்கிரமாக முடிஞ்சிடுது கைஸ். வாங்க அப்படியே போகலாம். சீக்கிரமாக போனால் போதும். அதுவும் இந்த சைடில் தண்ணிக்குள்ளே இருந்தால் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்குது கைஸ். எனக்கு வெயிட் பண்ணி ஸ்டாமினா இது பண்ணி போகலாம். நான் அடுத்து என்னென்ன வீடியோ போடுன்னு சொல்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் நான் வாரத்தில் எப்பவுமே ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு 2 கேம் நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு போடுறேன் கைஸ். என்னென்னா ரோப்ளாக்ஸ் போடுறேன், அதுக்கப்புறம் பப்ஜி போடுறேன் கைஸ். நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதோ இது கேம் வேணும்னா எனக்கு சொல்லுங்கள், நான் விளாட்றேன். அவ்வளோதான். கொஞ்சம் இவ்வளோ தூரம் வரத்துக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ தான் 500 கிட்டே வந்திருக்கும். இன்னும் 2000 வரைக்கும் போகணும் கைஸ். அவ்வளோதான், நடந்துக்கிட்டே இருக்கிறது தான். இதில் நிறைய இருக்குது கைஸ். நான் இந்த ஷாப்லலாம் போய் பார்த்தேன், ஃபுல்லாக எல்லாம் 2x ஸ்பீடு எல்லாம் போட்டிருக்கு. இன்னொன்று இந்த ஜம்ப் பண்ணி போகிற மெத்தட் பாருங்கள், அதுக்குள்ளே வந்துட்டான் ராபக்ஸ் கேட்டு. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி போனால் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. எனக்கு தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்குமான்னு சொல்லுங்கள். இப்படியே நம்ம ஜம்ப் பண்ணி எப்படியோ போயிடலாம் கைஸ். கல்லுக்குள்ளாரெலாம் போகிறோம் கைஸ். ஆனால் என் மண்டை தான் வெளியே தெரியுது, முடி. நீங்கள் ஏதாச்சும் என் கூட விளாட்ணுன்னா விளாடுங்க. எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க கைஸ். நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய யூசர் நேம் போடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுனால அவ்வளோவா வீடியோ எனக்கு போட தெரியாது. நான் போக கற்றுக்குறேன் கைஸ். ஐயோ கிலோ 1181 வரைக்கும் வந்தேன் கைஸ். அதுக்குள்ளே கீழே விழுந்துட்டேன். சரி மறுபடியும் நான் போய் நல்லா ட்ரைனிங் பண்ணுறேன் கைஸ். இதில் தான் நடந்துக்கிட்டே இருக்கிறது, இது பண்ணுறது இதுவே தான் இருக்குது. மெயினாக ஸ்டாமினாவும் எடுத்து பார்த்துக்கணும் கைஸ். இருங்க, 4 தடவை இன்னும் நிறைய இது ஏற்றிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். எப்படியோ ஸ்பீடு ஒரு 1000க்கும் ஸ்டாமினா 300 வரைக்கும் இது எடுத்துட்டேன் கைஸ். இப்போ நல்லா ஸ்பீடாக போகிற மாதிரி தான் கைஸ் இருக்குது, நல்லாயிருக்கு. ஆனால் இந்த ஸ்பீடாக போனால் கண்ட்ரோலே பண்ண முடியல கைஸ். அதுவும் நான் ஜம்ப் பண்ணி வேறு போகிறேன். கல் வேறு அந்த சைடு விழுந்துச்சுன்னா இன்னும் கஷ்டமாக இருக்குது கைஸ். பார்க்கலாம், அப்படியே போகலாம். இன்னொன்று தான் எதுவும் கஷ்டமாக இருக்குது, சீக்கிரமாக கீழே விழுந்துருமோ. அப்படியே விடாமுயற்சியோடு போகலாம் கைஸ். அதுக்கப்புறம் பாருங்க கைஸ், போகலாம். அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக போனால் கூட போயிடலாம் கைஸ். வளைஞ்சு போகுது.
இருந்தாலும் நம்ம இன்னும் நிறைய இது பண்ணுவோம் கைஸ், ட்ரைனிங் பண்ணணும், ஸ்டாமினா நிறைய இன்க்ரீஸ் பண்ணும். நான் ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்படியே போகணும், இருங்க ஸ்டாமினாக்கு வெயிட் பண்ணலாம். அப்படி நான் இந்த ஸ்பீட்லேயே போக முடிஞ்சால் நான் அங்கே போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் எப்படியோ அந்த ஸ்பீட்லேயே ரொம்ப நேரம் நடந்து வந்துட்டேன் கைஸ். கடைசியில் இதான் எண்டு, வந்துடலாமா? அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு பேட்ச்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுங்க கைஸ், முன்னாடி ஒன்றும் அங்கே போகிறான். சரி நாமளும் அங்கே போய் பார்க்கலாம். என்னது ஸ்மெல்டி ரைட்டர் என்னமோ போட்டிருக்கு கைஸ். கைஸ் நம்ம கொண்டு வந்த கல்லை உருக்கிட்டோம் கைஸ். ரிட்டைர்மெண்ட் ரூபி ஓகே பாருங்களேன் கைஸ், செம கைஸ். அது எது காணான்னு தெரிலையே. சரி அவ்வளோதான் பண்ணிட்டோம். இங்கே தான் இண்டெக்ஸ்னு ஏதோ புக்கு மாதிரி இருக்குது கைஸ், அதில் தான் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு தடவை ஜெயிச்சா இந்த ஒவ்வொரு தடவை ஜெயிக்க இந்த ராக்கு மாற்றிக்கிட்டே இருக்கணும் போல கைஸ். அதான் தெரில. ஆனால் என்னென்னமோ ரெட் டைமண்ட்லாம் கிடைக்குது கைஸ். எப்படி அது அவ்வளோ இது கிடைக்கும்? மறுபடியும் நல்லா ட்ரைனிங் பண்ணும் கைஸ். ட்ரைனிங் பண்ணி இன்றைக்கி நல்லா எடுக்கணும் கைஸ். இப்போ தான் இந்த இண்டெக்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தா இது இருக்குது கைஸ், அந்த இது ரூபி. இந்த மாதிரி எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு கைஸ். அந்த மாதிரி நம்ம கல் எடுத்துகிட்டு போய் உருக்கணும் போலாங்க. அது ஸ்மெல்ட் பண்ணி மீதி இந்த இது சில்வர் அந்த மாதிரி கொடுக்க போல கைஸ். இப்போயும் நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். அவ்வளோதான் கைஸ், இப்போ நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் என்ன ஸ்பீடு போகிறேன்னு. ஸ்டாமினா தான் அப்பயும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த தடவை நம்ம இந்த கல்லை போட்டு பார்க்கலாம் கைஸ் இப்போ என்ன வருதுன்னு. ஆனால் இந்த ரோப்ளாக்ஸில் எனக்கு பிடிக்காதே தான் கைஸ். எதை எடுத்தாலும் ரோபக்ஸ் கொடுங்கன்னே வருது. நம்ம இது நிறையா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணதுனால ஸ்டாமினா ஏறத்துக்கும் கொஞ்சம் நேரம் டைம் ஆகுது கைஸ். நாங்கள் அதை போய் போட்டுருந்தோம் சீக்கிரமாக. ஐயோ லேட் ஆகுது கைஸ். அவ்வளோதான், இப்போ பாருங்கள் என்ன ஸ்பீடு போகிறேன்னு. இந்த கல் தான் கீழே விழுந்துருமான்னு பயமாக இருக்குது கைஸ். ஏன்னா அதுதான் அந்த இது ஸ்பீடாக போகும்போது அப்படியே கீழே விழுந்துருது. விழுவாமல் இருந்தால் சரி, விழுந்தால் கஷ்டம் கைஸ். நம்மளை அது வேறு இழுக்கும் கீழே போனோடனே, அதான் பிரச்சனை. இங்கே பாருங்க கைஸ், ஒருத்தர் ஜம்ப் பண்ணி என்ன மாதிரியே போகிறான். சரி நம்ம வெயிட் பண்ணி நாமளும் அந்த மாதிரி போய் பார்க்கலாம். ஜம்ப் பண்ணி போனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் கல்லுக்கு இது கீழே விழுக போகுது. அவ்வளோதான் கைஸ், செகண்ட் டைமும் வந்தாச்சு. அவ்வளோதான், ஜம்ப் பண்ணியே வந்துட்டோம் கைஸ். அப்பாடா, இந்த செகண்ட் டைம் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். போய் போடலாம் கைஸ். இதில் இந்த தடவை நீங்கள் என்ன கிடைக்கும்னு சும்மா கெஸ் பண்ணுங்கள். நான் இப்போ இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணி கைஸ் சில்வரு சூப்பர் கைஸ். அவ்வளோதான் அது. ஆனால் சில்வரோட ரூபி தான் இது பெஸ்ட்டு கைஸ். சரி கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். நான் இதுக்கு மேலே பெரிய வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். பாய் கைஸ், பாய். எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் ஆனில் போடுங்க கைஸ். பாய்.